ருசி அப்படியே சடதனம் கொட்ட போற மக்களே எப்படி அழகா எந்திக்க பத்தியில அவன நீராத்திரியில கைய கழுவி அப்படி அடுத்து இங்க திரும்புங்க மெச்சோனே இங்க திரும்பிருங்க. அக்கா கெழு அழைக்க கூடாதுன்னா பையன் கெழுது திங்க மாட்டான் லிவாட்ரி யாமில்ல எனக்கு சீதாவனே ருசி சொல்லுங்களா ஏதாவது அறுபது ருசி எப்படி நடத்துருந்தோம் எப்படி இருக்குன்னு. எங்க ஊர்ல அந்த மீன் வெறும் 30 ரூபாய்க்கு தான் இருப்பாங்க. ரேட்டு கொடுக்கலாம் உண்மைங்க சில ரேட்டுக்கு எடுக்கலாம்னு சொல்றீங்க, ஆனா சங்காயத்தை எடுக்கிறாங்க. எல்லாம் அந்த பகவான் மாயம் சும்மன்றேன். கம்மியான ரேட்டு போட்டு எடுக்காது. இந்த மீன்ல மருத்துவ குணம் இருக்குதுங்களா? மருத்துவ குணமா குழந்தை சாப்பிட அப்படி தெரியாதா போனது சிம்முக்கு போறீல மசில் இருக்கு பத்தியா மசில் பாலத்துக்கு நேரவா மக்களே சிம்முக்கு போற மக்கள் வாங்கி சாப்பிடணும். நம்ம உடல் மசில் வந்து பம்பிங் ஆகுறதுக்கு இந்த கெழுதான் சாப்பிடணும். கடல்ல எந்த மீன்லயுமே பம்பிங் இருக்காது சதையில. பம்பிங் தெரியுதா டெஸ்ட் எல்லாம் குளுக்கும்ல அந்த இது கெழுது மட்டும் தான் இருக்கு. பம்பிங் மீன்ல கெழுது மட்டும் தான் இருக்கு. முட்டை இருக்குல்ல நம்ம மத்தையில முட்டையில வெள்ளை கவுல இருக்க சத்து பம்பிங்கு சில பம்பிங்கு அது வந்து இந்த கெழுதுலாம் இருக்கு. நம்ம முட்டையில வெள்ளை கழுவு எப்படி இருக்கோ அது உள்ள சத்து அப்படியே இருக்கு. ஆனா இந்த மீன் என்ன சத்து உங்களுக்கு தெரியும். ஆனா முட்டையோடய அது அதிகமான சத்து. ருசியில பேசவே முடியல போச்சுக்கிறாரு. தின்னுக்கிறேன் ஃபர்ஸ்ட் தின்னு முடி பேசுவோம் பாருங்க. கெழுல இந்த கெழுதான் நல்லா இருக்கு. பார்த்தவன எடுக்க கூட மாட்டேன். ஆனா சரியான ருசியா இருக்குது. சரியான ருசி இன்னைக்கு இல்லடா எப்பவுமே ருசியாடா இருக்கு. இந்த மீன் பக்கத்துல ஒரு திங்க மாட்டுங்க. ஆனா வாயில வச்சு தின்னுட்டான்னு வச்சுக்கல அப்பா பின்னி எடுத்துருவான். அவன் திங்காது நமக்கு நல்லது. போட்டு வேண்டிய
என்ன நடக்கும்னு பாருங்க இப்ப. தம்பி மண்டே என்ன சாப்பிட்டு பாத்துருக்க? யாரு இங்க சாப்பிட்டு பாரு. யாரு நாக்கா மண்டைக்குள்ள இருக்கும் ஒண்ணு அது. நாக்குல நடனமாடு மக்கா. என்ன ருசிடா அடி. நம் 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 நம். எழுது பிள்ளையோட சின்ன பிள்ளையா இருக்கு. அப்படி அவிச்சு குடிக்கிறதுங்களே இந்த ஆம்ஸ் மசில் டெஸ்ட் தான் அப்படி பயங்கரமா ஒரு சதம் நல்லா இருக்கு. கடல் மீன்லயே அதிகமான சத்து கொண்டது கெழுதுதான். நம்ம உடல் பயிற்சி பண்ணும்போது கடல் மீன் எதை சாப்பிடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கெழு மீன் தான் சாப்பிடணும். அந்த அளவுக்கு உடல்ல வலுவை கொடுங்க. இந்த கெழுது மீனை சுட்டு அவிச்சு சாப்பிட்டோம்னா உடம்புல சிம்முக்கு போய் எதுவும் சாப்பிட தேவையில்லை. அந்த அளவுக்கு உடல்ல சத்து பிடிக்கு. சொல்றதுக்கு இல்ல மக்களே, அது என்னச்சுக்கா உதட்டுக்குள்ள விட்டுட்டு ஆமாங்களே கடல் கறிக்கிட்டு தானே 10 வருஷத்துக்கு ஆச்சு. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை சொன்ன மாதிரி இந்த கெழுதோட வாசனை எங்களுக்கு தெரியாம தான், எனக்கே தெரியாம தான் இருந்துச்சு. இந்த பயிருக்கு இதுவரை தெரியல. அப்படியே தான் கழியாக தான் இருக்கணும் கஷ்டது. எதிர்பார்த்த விட ருசி கூட. எதிர்பார்த்த விட டேஸ்ட் உள்ளுக்கு அடங்க. கடையில் இந்த மீனை சாப்பிட்டு 2 வருஷம் ஆயிட்டு. இதுதான் எழுத வச்சு அடிச்சுடிக்கும். கோப்பையில் அப்படி நெய்யா மிதக்குது. அதே மாதிரி
ஆனா கொழுப்பு சத்து நம்ம திங்கவே கூடாது. இருந்தாலும் இவ்வளவு மீன் ஒரு ஆள் திங்க கூடாதா? சாப்பிடும்டா ஒரு ஆளா திங்கிற பெரிய மனுஷனான நீனா ஒரு ஆள் அவ்வளவு மீன் திங்க மக்களை. போலாம் இது அஞ்சு மணி நேரம் கோப்பை அடிச்சு விடுவேன். என்ன பச பசு போக மாட்டேங்க மகா. வாயிலா விழுவிலன்னு இருக்கு, கை விழுவிலன்னு இருக்கு. யாரு அப்படியே ஆயிலுக்கு கொடுக்குற மாதிரி கிடையாது. மக்களே கைய பாருங்க, அப்படியே எண்ணெய் மிக்கோட இருக்கு. அந்த அளவு மீன் நெய் உடல் சத்துனா எப்படி நீங்க அப்படி அரைநாள் மாதிரி இருக்கலாம். அந்த மீன் தின்னா தொடர்ந்து ஒரு 2 மாசம் 1 மாசம் நின்று வந்துல அப்படி வைக்கும் உடல் சதை அப்படி மசுல்லாம் அப்படியே பம்மிங் கடுமையா கொடுக்குற மீன் தான். ஜிம்முக்கு போற மக்கள்லாம் அதை விரும்பி சாப்பிடுங்க. ஜிம்முன்னு இல்லை, எக்ஸசைஸ் பண்ற உடம்புக்குலாம் சாப்பிடாது. ஓகே மக்களே, கஞ்சி கொடுத்தாச்சு. வேற லெவலில் இன்னைக்கு நம்ம வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம மக்களே. அடுத்தடுத்து நல்ல ஒரு கஞ்சி வீடியோ சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம், பாய், see you.